தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா, சென்னிமலை அருகில் இருக்கக்கூடிய இமயமலை சிவலிங்க திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னிமலை வந்திருந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தோம். சரி எப்படி இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். ஸோ ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. இந்த கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலை நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, சென்னிமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம இது வந்து பார்த்தோம்னா நமக்கு திருப்பூர் டு சென்னிமலை ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா போகிற வழியிலையும் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இந்த இமயமலை சிவலிங்க திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க சின்னதாக. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு ரிட்டன் போனீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இதோட சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், எப்படி வந்து ஒரு சித்தருக்கு ஒரு இடத்துல இல்லாமல் பல்வேறு இடங்களில் ஜீவசமாதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோயிலையும் இந்த 18 சித்தர்களுடைய பெயர்கள் வந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கிறக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த 18 சித்தர்கள் யார் யார் இங்கே வச்சுருக்காங்க, செலவு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ அவர்கள் வந்து பார்த்தோன்னா பிறந்த மாதம் என்ன, அவர்களுடைய நட்சத்திரம் என்ன, அவர்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு விருப்பமான பூவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், ஸோ கலராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த முன்னாடி போர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சிதறுகளுக்கும் உகந்ததாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே உள்ள வந்து 18 சித்தர்கள் வச்சுருந்தாங்களா, வெளியே வந்து பார்த்தோம்னா நிறையா சாமிகளுக்கு வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன சன்னதியாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே பார்த்து முடிச்சுட்டு வெளியே அதையும் சுற்றி காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான என்ன அப்படின்னா, நீங்களும் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன மந்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்தெந்த சிதர் வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னோட ராசி என்னோட நட்சத்திரத்தில் யாராச்சும் இருக்காங்களா ஏதாவது சிதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே செக் பண்ணி பார்த்துட்டு சேம் மந்தில் யாராச்சும் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி சித்தர்கள் எனக்கு இருந்தாங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோயிலினுடைய டைமிங் அப்படிங்கிறது வந்து முன்னாடி போர்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா டைமிங், அதாவது காலையில் வந்து பார்த்தோன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஓப்பனில் இருந்தது, 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களே. ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா டைமிங். பட் பகல் டைமில் வந்து பார்த்தோன்னா இது நான் வந்தப்போ வந்து பார்த்தோன்னா போட்டவே இல்லைங்க. ஏன்னா வேறு யாருமே இல்லை, கோயில் ஓப்பன்லேயே தான் இருந்தது. பூசாரி அந்த மாதிரி யாருமே கிடையாது இந்த இடத்துல நம்ம வரும்போது. அப்படியே வெளியே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சன்னதியாக இருக்குது. ஸோ அதையும் அப்படியே காமிச்சிட்டே வரேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா முன்னாடி சொன்ன அந்த கேள்விகளுக்கு போயிடலாங்க. ஸோ 18 சித்தர்களில் ஒரு சில சித்தர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது ஏன் அப்படின்னா அதையும் பற்றி வந்து பார்த்தோன்னா சித்தர்களினுடைய பாடல்லையே வந்து பார்த்தோன்னா அதுக்கான விடையும் கூட இருக்குங்க. என்னன்னா, ஆட்டமுடன் 18 சித்தரெல்லாம் அஷ்டாங்க யோகத்தால் எட்டாகி கூட்டமுடன் 900 சித்து காட்டி குளையத்தில் லிங்கமதாய் முளைத்தார்பாரே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா போகர் எழுதிய ஜனன சாகரம் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய 313ஆம் பாடலினுடைய இறுதி வரிகள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து பார்த்தோன்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சித்தி பெற்றவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சித்தர்கள் அப்படிமோ. அப்படி இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தால் அவங்க வந்து பார்த்தோன்னா 8ஆகி சித்துகள் புரிந்த ஜீவசமாதியில் லிங்க ரூபமாக வீட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதாவது 8 அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவங்க வந்து 8 8ஆக பிரிஞ்சு பல்வேறு இடங்களில் மறுசமாதியை அடைய முடியும் அப்படிங்கிறதாங்க இந்த பாடலினுடைய பொருளாக இருக்குது. ஸோ இதன்படி தான் வந்து பார்த்தோம்னா இந்த திருமூலராக இருக்கட்டும், இடைக்காடர், பாம்பாட்டி, அகத்தியர், புன்னாக்கீசர், காலங்கிநாதர், கொங்கணர், கருவூரர், புலத்தியர், பதஞ்சலி, கோரகர் அப்படின்னு சொல்லிட்டு பல சித்தர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீவ சமாதிகள் வந்து இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சித்தர்களை வந்து எந்த மாதத்தில் பிறந்தாங்க, அவங்களோட நட்சத்திரம் என்ன, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா போகர் எழுதிய இந்த ஜனன சாகரம் அப்படிங்கிற நூலில் வந்து இருக்குங்க. அதை வந்து பார்த்தோன்னா பாடல் 306லேருந்து 313 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரி, இந்த 18 சித்தர்கள் அப்படிங்கிறாங்க, உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா வெறும் 18 சித்தர்கள் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும், அதாவது இது வந்து பார்த்தோன்னா ஒரு சபை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபையில் வந்து பார்த்தோன்னா 18 சித்தர்கள் இருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தோம்னா ஒரே காலகட்டத்தில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்த அந்த 18 சித்தர்களை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சபை மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த 18 பேரை வந்து 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறோம்.
ஸோ நம்ம கோயில்களில் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான சித்தர்கள் அப்படிங்கிறதெல்லாம் யார் யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ அகத்தியராக இருக்கட்டும், இடைக்காடர், சட்டைநாதர், அப்புறம் கருவூரர், கொங்கண சித்தர், குதமை சித்தர், பாம்பாடி சித்தர், சுந்தரானந்தர், பதஞ்சலி, போகர், சிவவாக்கிய சித்தர், தன்வந்திரி, வான்மீகர், கமலமுனி, கோரக்கர், மச்சமுனி, திருமூலர், ராமதேவர், இவங்கெல்லாம் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் குருவாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சிலர் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய சீடராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களையும் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம சித்தர்கள் பட்டியலில் வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த புலஸ்திகராக இருக்கட்டும், இல்லை புலிப்பாணி சித்தர், புன்னாகேசர், கொங்கேயர், பூனைக்கண்ணார், காலங்கிநாதர், அழுக்காணி சித்தர், தேரையர், ரோமரிஷி, அப்புறம் நந்தீஸ்வரர், காகபூஷண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தோன்னா 18 சித்தர்களாக வந்து ஒரு சில கோயில்களை வந்து பார்த்தோன்னா வகைப்படுத்தியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு நான் வரும்போது சுத்தமாவே கூட்டமே இல்ல. நான் ஒருத்தன் தான் இருந்தேன்னே சொல்லலாம். பூசாரி கூட கிடையாது. சுத்தி வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அமைதியா காடு மாரி தான் இருந்தது வெளியலாம். நீங்க இந்த சிவன் சென்னிமலை வரீங்க அப்படின்னாலோ, இல்ல இத சுத்துன இடங்கள் எங்கேயாச்சும் கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த கோவிலுக்கும் வந்து பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.